என்ன ஒரு தாய் மாதிரி பார்த்தானே. எங்களை இப்படி அனாதையா நிக்க வச்சிருக்கீங்களேடா. என் பிள்ளைய இப்படி அனாதை போனமா சாக்கு மூட்டைக்குள்ள கட்டி குப்பையில போட்டுட்டீங்களேடா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? ஆனா பாவிகளா, எப்படி வாழ வேண்டியவடா அவன், எப்படி பண்ணிட்டீங்களேடா. வீரா போயிட்டேடா, அண்ணனை மடிச்சிடுறா என் குல தெய்வமே. கொலகார பாவிகளா, என்ன பண்ணாங்களோ என் பிள்ளைய. பிள்ளைய எப்படி எல்லாம் துடிச்சிருப்பானோ தெரியலையே. என்ன கஷ்டப்பட்டியோ, உன்னை நான் எப்படா பார்க்க போறேன்? இந்த அண்ணிய எப்ப பார்க்க போறேன்? காவல் தெய்வமே, இன்ஸ்பெக்டர் ஐயா, பாத்தீங்களா தம்பிய? பாருங்க தம்பி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இவனுக்கு தாயா தம்பிய கொண்டுட்டானுங்க. பெரிய மனுஷங்கன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற கொலகார பாவிங்க ஏன் தம்பிய கொண்டுட்டாங்க ஐயா. ஆட்டாம முதல்ல இதை யார் பார்த்தது? தம்பி வாப்பாங்க ஐயா. ஐயா நான் தாங்க ஐயா பார்த்தேன். நீ எதுக்கே எங்க வந்த? ஐயா நான் குப்பை பொறுக்கிறவங்க ஐயா, தொழிலுக்காக நான் இங்க வந்தேன். அப்போ ரத்தக்கரையோட இந்த மூட்டை இருக்கிறத பார்த்தேன், எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதான் ஊர் பெரியவங்க கிட்ட போய் சொன்னேன். சரி நீ போ. சரிங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு தான் கொண்டுட்டானுங்க. இல்ல இல்ல இல்ல, என் தம்பி இவங்க தான் கொண்டாங்க சார். ராஜாங்கம், எதுக்கு பெரிய குடும்பத்து மேல சந்தேகப்படுறீங்க? ஐயா சந்தேகம்லாம் இல்ல, கன்ஃபார்மா தான் சொல்றேன். இந்த அருணாச்சல புள்ள சூர்யா அவதான் சார் சொல்லியிருக்கா என் தம்பிய கொன்னே தீர்வேன்னு. இல்ல இல்ல அட பாவி சார், நேற்று ராத்திரி சொல்லியிருக்கா சார். சொன்ன மாதிரி காலையில போட்டா சார், கொண்டுட்டா சார். போய் 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 சொல்றான். சூர்யாவோட கோவத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் மேல பழிய போடுறான். இவன் சொல்றதெல்லாம் போய் நம்பாதீங்க. ஏற்கனவே இந்த ராஜாங்கம் தான் எங்களை கொல்றதுக்கு எல்லா முயற்சி பண்ணிருக்கான். அப்ப உங்களுக்கு ராஜாங்கத்துக்கும் ஏற்கனவே முன்பாக இருக்கா? சார், நாங்க எந்த பகையோடையும் வரல சார். இந்த ராஜாங்கம் தான் ரொம்ப நாளா சூர்யா குடும்பத்து மேலயும் மகேஸ்வர் குடும்பத்து மேலயும் பகையோட இருந்திருக்கான். நாங்க திருவிழாக்கு கிளம்பும் போது கூட எங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான். சார், இவங்க சொல்றது பாதிக்கு மேல கட்டுக்கதை சார். வெளியில நல்லவங்க மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க சார். டேய், அது நாங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு எங்க மேல பழிய போட்டு கதையை டோட்டலா மாத்திட்டாங்க சார். நேத்து நைட்டு கூட அந்த சூர்யா வீராவை கொல்ல பார்த்திருக்கா சார். இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? டேய், ஊரு பெரிய மனுஷனுங்களா, நீங்க தானே நேத்து சூர்யாவை தடுத்தீங்க. டேய் சொல்லுங்களா வாய் தந்து போலீஸ் கிட்ட. சார் உண்மைதான் சார். சூர்யா தம்பி கிட்ட எவ்வளவு சொன்னான் சார், அவர் கேட்கல சார். அவனை கொல்லுவேன்னு சொன்னார் சார். ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? சூர்யா சார் எதுக்கு அம்புட்டு கோவப்பட்டாருன்னு கேளுங்க சார். அதையும் தான் அவர் சொல்றாருல. இவர் தம்பி இதே மாதிரி எத்தனை பொம்பளை புள்ளைங்க கிட்ட தப்பா நடக்க பார்த்தாரோ, அதுல யாராச்சும் கூட இதை செஞ்சிருக்கலாம். ஐயோ 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 ஐயோ, ஏன் வீராவை பத்தி தப்பா சொல்றாளே. அவன் தப்பா ஏதாவது பொண்ணு ஒரு பார்வை பார்த்தான்னு ஒரு பொம்பளை இந்த ஊர்ல சொல்லட்டும், நான் இங்கேயே நாண்டுகிட்டு சாகுறேன் சார். நேத்து கூட எங்க வீர ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான் சார். இவங்க எல்லாம் செட்டப் பண்ண நாடகம் சார் இது எல்லாமே. ஏய், இப்படி போய்க்கு மேல போய் சொன்னா வாய் அழுகி போயிரும் சார். வீரா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது உண்மை. அதுக்காக சூர்யா சார் கோபமா அவரை அடிச்சதும் உண்மை. ஆனா அதுக்கப்புறம் அவரை காணாம போயிட்டாரு சார்.
இன்ஸ்பெக்டர் இவங்க தான் சூர்யாவை ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. போய் பேசுறது நாங்களா அவங்களா சார்? சூர்யா வீராவை கொண்டுட்டு தலைமறை ஆயிட்டான். இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து அவனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்க மேல பழி போட பாக்குறாங்க. சார், நாங்க ஒரு உசுரை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். நீங்க தான் சார் எங்களுக்கு துணையா நிக்கணும். எங்களுக்கு வேற யாரும் இல்ல சார். கான்ஸ்டபிள் சார், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா? ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு சார். ராஜாங்கம், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுக்கறேன் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் சார். இந்த பெரிய குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் சார். சார், எங்க பையன் சூர்யா கூட காணும் சார். கண்டுபிடிச்சிடலாம் சார். நீங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இருங்க இருங்க, தொடாதீங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்குடி. யோ வாயா. ராஜாங்க இருங்க, சீக்கிரம் வாங்க. விட்டு போயிட்டேடா. அவனை எப்படி பாப்பேன்? தூக்கியா எல்லாம் தூக்கி வை. தூக்கியா தூக்கியா தூக்கு. ஐயோ வீரா வீரா வீரா. எல்லாத்தையும் நோட் பண்ணியா? தம்பி தம்பி தம்பி, ஏய் உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா. உங்களுக்குலாம் இருக்குடா, உங்களுக்குலாம் இருக்குடா. இதெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா, பதில் சொல்லி ஆகணும். லேப்ல அனுப்புங்க. சரி ஏய் வீரா வீரா, போலாம் வாயா. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. டேய் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்.